சபைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் எடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு சொல்லுங்க. சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க சிஸ்டர். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 11வது வசனம். அந்நாளிலே Praise the Lord. கண்களை மூடி ஜெபிப்போம். Thank you Lord. Hallelujah. ஆண்டவரே, எங்க நடுவே நீர் உலாவி அற்புதங்களை செய்கிற தேவன், எங்கள் நடுவே பிரசன்னராய் இருக்கிற தேவன். அப்பா, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து எங்கள் வாழ்க்கையின் நடுவிலே, ஆவிக்குரிய ஜீவியத்தின் நடுவிலே, எங்கள் குடும்பத்தின் நடுவிலே நீர் உலாவி எங்களுக்கு அற்புதம் செய்து கிருபையாய் பாதுகாத்து நடத்தி வந்தீங்களே, கோடான கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை மீண்டும் நாங்கள் ஸ்தோத்திரம் நினைவில் கொண்டு ஸ்தோத்திரம் அதை மீண்டும் ஆண்டவரே சிந்தித்து செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. ஸ்தோத்திரம். எதுக்காக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு. ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்ற ஆண்டவர்? இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அத்தனை நாளா நம்ம யோசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஸ்தோத்திரம் அத்தனை அவ்வளோ நாட்களா ஆண்டவர் கூட இல்லையா, இல்ல நடுவில் இல்லாம இருந்தாரா என்று சொல்லி ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்பலாம். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. எந்த ஒரு விசுவாசி ஆனாலும் சரி, எந்த ஒரு ஸ்தாபனம் ஆனாலும் சரி, தேவனுக்கு பிரியம் இல்லாம தேவனை முறுமுறுத்து அருவருப்பான காரியத்தை தேவனுக்கு பிரியம் இல்லாமல் செய்யும் பொழுது தேவன் அந்த இடத்துல இருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நீங்க ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, சுத்த இருதயமுடையவர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் பரிசுத்தத்துக்கு அழைத்தேன். என் ராஜ்யம் பரிசுத்தம் உள்ளது. என் ராஜ்யத்தில் நீங்க ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீங்க பரிசுத்தமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கடைசி ஒரு நேரத்தில் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அந்த வாக்குத்தத்தம் சொல்லி எகிப்திலிருந்து அழைத்து வரும் பொழுது நல்ல பால் தேன் ஓடுற கானான் தேசத்துல உங்களை கொண்டு போவேன், அடிமைகளா இனி வைக்க மாட்டேன், அழகா உங்களை நடத்துவேன் சொல்லலாம். வாக்குத்தத்தம் கரெக்டா சொன்னாரு. வாக்குத்தத்தம் சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஆனா மனிதன் வாக்கு மாறுறவன். அவன் மனிதன் நேரத்துக்கு நேரம் அவனுடைய சித்தத்துக்கு, அவனுடைய சுய இஷ்டத்துக்கு ஸ்தோத்திரம் வாக்கு மாறிட்டே இருப்பான். ஸ்தோத்திரம். அதே போல கடந்து வர்ற பாதையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய துணிகரமாய் செயல்பட்டாங்க. துணிகரமா பாவம் செய்ததும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை மறந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால கர்த்தர் அவர்கள் நடுவிலே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. புறஜாதி, அதாவது அந்நியர்கள், மோவாப்பியர்கள், அதே போல அம்மோன் புத்திரர்கள், பல எதிராளிகள்
படையெடுத்து வரும் பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்து விழுவார்கள், முறிந்து போவார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய ஜீவனத்துக்கு என்று சொல்லி பயிர் வகைகளை பயிர் செய்து, ஸ்தோத்திரம், அவங்களோடு கூட அந்த ஜீவ ஜந்துக்களை எல்லாம் வைத்திருப்பாங்க பயனடைவதற்காக, ஜீவனத்துக்காக. இதையெல்லாம் இந்த எதிராளிகள் அம்மோன் புத்திரரும் மோவாபியர்களும் மற்றவர்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க, எதிராளிகள் இவர்கள் மேல, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல படையெடுத்து இவர்கள் பயிர் செய்து வைத்திருக்கிற அத்தனை பயிர்களை அழிச்சு ஜீவ ஜந்துக்களை எல்லாம் சூறையாடி இவர்களை முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி இவர்களை நிறைய பேரை கொண்டு குவித்து இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்து ஓடும்படியான திட்டங்களை செய்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தாங்க. தேவனை குறித்து முறுமுறுத்தாங்க, தகாத காரியத்தை செய்தாங்க. தேவ சமூகம் அவர்களை விட்டு தூரமாய் போகிறது. அவங்க விழுந்து விழுந்து இழந்தாங்க, விழுந்து விழுந்து. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காம, ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கையை மீறி, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை மனதில் கொள்ளாம அவைகளெல்லாம் மறந்து தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி, சுய மாமிச சிந்தையின்படி, சுயத்தின்படி அவங்க வாழ்ந்து தேவ மகிமை அற்றவர்களாக, தேவனுடைய நடத்துதல் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில மோசம் போக்குற அளவிற்கு கடந்து போகிறாங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படிதான் விழுந்து விழுந்து எழும்புவாங்க, விழுந்து விழுந்து எழும்புவாங்க. ஸ்தோத்திரம். கேட்டா, ஐயா, நாலு சைட்லயும் பிரச்சனை, எந்த பக்கம் எழும்போது எப்படி போவதுன்னு சரி தெரியல. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடைசியா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஆண்டவரை நல்ல முழுமையாக தேட ஆரம்பித்தாங்க. ஸ்தோத்திரம். மோசேயினுடைய நாட்கள் கடந்து போனது. மோசே என்ன செய்தாரு? ஸ்தோத்திரம், யோசுவாவை அழைத்து, யோசுவா, நீ இந்த ஜனங்களை நடத்தி இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எதிராளிகளை நீ எதிர் நின்று தாக்கி அவர்களை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை தேடி தர வேண்டும் என்று சொல்லி மோசே, ஸ்தோத்திரம், இந்த யோசுவாவை பயன்படுத்தினான். யோசுவா முன்னால் நின்று யுத்தத்துக்கு முன்னால் நின்று செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் மாறிட்டார். ஆண்டவர் சொன்னாரு, யோசுவாவை பயப்படாத, மோசேயோடு இருந்தது போல் நான் உன் கூட இருப்பேன், உனக்கு ஏற்ற காரியத்தை செய்வேன், உனக்கு விரோதமாக எழும்பி வரும் சத்துருக்களை முறியடித்து தண்ணி சிதறி உடைஞ்சு போவது போல் உடைஞ்சு போவாருங்க, உனக்கு விரோதமாக யாரும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? சோத்தான். கடைசி நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் படா பாடுபட்டு எல்லாம் அடி வாங்கி கடைசியில ஆண்டவருடைய சமூகத்துல சரணடைந்தாங்க. ஆண்டவரே, எதிராளியின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி விழுந்து விழுந்து எழும்பின இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மீண்டும் தேவன் நடுவே உலாவ ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா சொல்றான் ஜனங்களை அழைத்து, இன்றைக்கு நீ பரிசுத்தமாகு, இன்றைக்கு உன்னை சுத்திகரித்துக்கொள், நாளைக்கு உன் நடுவே கர்த்தர் நம் நடுவே அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் நடுவே உலாவி வருகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவே கர்த்தர் உலாவி ஜெயத்தை கொடுக்க ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்களை நீ ப்ரிப்பேர் பண்ணப்பா, ப்ரிப்பேர்ட் ஆக்கு, அவங்க சுத்திகரிக்கப்படணும், ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன். நாளைக்கு உங்கள் மத்தியில நான் உலாவி அற்புதங்களை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்னென்ன பாவங்கள் சொன்னா அதுல ஒரு பாவம், முக்கியமான பாவத்தை சொல்றேன். விக்கிரக ஆராதனை செய்தாங்க. என்ன பண்ணாங்க?
ஆண்டவர் மோசே அழைச்சார். அழைச்சு மேல கூப்பிட்டாரு. இவங்க இந்த ஜனங்க என்ன செய்தாங்க, எங்களை அழைத்து வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ மோசே காணோம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்தோத்திரம். முறுமுறுத்து, ஏன்னா ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை காட்டுல விட்டாங்க. சொன்னதெல்லாம் மறந்தாங்க. எல்லாத்தையும் மறந்து முறுமுறுத்து பாவத்தை செய்ததுனால விழுந்து 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 எதிராளிகளுடைய அடியை வாங்கி 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 கஷ்டப்பட்டு கடைசியில ஆண்டவருடைய சமத்துல ஒப்பு கொடுத்தாங்க. என்ன கூட இந்த முக்கியமான பாவத்தை பாருங்க. இவன் மோசே ஆண்டவரோட பேசிட்டு இருக்கான். ஆண்டவர் தன்னுடைய விரலினால் எழுதி கொடுக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த ஜனங்க எல்லாம் காது கழுத்துல கடந்த எல்லா ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கழட்டி ஒரு ஓடால போட்டு அழகான ஒரு கன்று குட்டி எழும்பி வந்தது. அதை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. அதான் ஒரு பெரிய தப்பு. அதாவது கொஞ்சம் முறுமுறுக்கலாம், ஏதோ கடவுளை மன்னிச்சு விடுவாரு, சரி ஏதோ பண்ணிட்டான் விட்டுருங்க, ஒரு சின்ன பாவம் செய்யலாம் விட்டுடலாம். ஆனா அந்த விக்கிரக ஆராதனை இருக்குது பாருங்க, ஆண்டவருக்கு பயங்கரமான விரோதமான பகை விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் பார்த்தாரு, மோசே கிட்ட சொன்னாரு, அப்பா நீ அழைத்து வந்த ஜனங்கள் எல்லாம் மூலி ஆயிட்டாங்க, மூலியா இருக்கிறாங்களே ஐயா. என்ன அர்த்தம்? ஜோல்ஸ் எல்லாம் கழட்டினது ஒரு பக்கம், அத கன்றுகுட்டியை எழுப்பி கும்பிட ஆரம்பிச்சான் பாருங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம போயிடுச்சு. என்ன, அந்த செங்கடலை கடந்து வந்தது அவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம், ரட்சிப்பு. அவன் ஜோல்ஸ் எல்லாம் கழட்டி கண்டுகுட்டி ஆரம்பிச்சான் இல்லையா, அது ஒரு பெரிய பாவம். அப்போ ரட்சிப்பு என்ற ஞானஸ்தான உடன்படிக்கை, ரட்சிப்பு எல்லாவற்றையும் விட்டான். அதுதான் அந்த எல்லாவற்றையும் கலந்தான். அதாவது அவன் அழகா இருந்த அலங்காரமான அந்த வஸ்திரத்தை, அலங்காரமான ரட்சிப்பை, அலங்காரமான ஞானஸ்தான உடன்படிக்கை களைஞ்சு போட்டு சோத்திரம் விக்கிரகத்தை கண்டுகுட்டி ஆராதிக்க ஆரம்பிச்சான். ஆண்டவருக்கு செம கோபம். நீ அழைத்து வந்த ஜனம் இன்னைக்கு நிர்வாணமா இருக்கிறாங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கலட்டிட்டாங்க. அவங்க இன்னைக்கு என் பார்வைக்கு அவங்க நிர்வாணமா இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் நான் அழிக்க போறேன், நான் அழிக்க போறையா. இவங்க வணங்காத கழுத்துடையவர்கள், இவங்களை நான் அழிக்க போறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் நம்ம மேல என்ன கோபப்படுவாருன்னு தெரியுமா? ஞானமா இருக்கணும். அவர் பெரிய கடவுள், பெரிய தெய்வம், பரிசுத்தமான கடவுள். ஸ்தோத்திரம். அவர்கிட்ட நிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன செய்தாரு? மோசேயை கூப்பிட்டு, எப்பா நீ சீக்கிரமா போய் அந்த ஜனங்க ஏன் இப்படி இந்த வேலை செய்தாங்கன்னு சொல்லி பாரு, உடனே போ, பாவம் செய்துட்டாங்க போ அப்படின்னு. நான் இந்த ஜனங்களை எல்லாம் அழிக்க போறேன்ட்டாரு. எப்படி? நான் அழிக்க போறேன் அப்படின்னாரு. உடனே மோசே என்ன செய்தாரு? ஆண்டவரே, நீங்க சொல்லிதான் இந்த ஜனங்களை அழைச்சிட்டு வந்தேன், தயவு செய்து அழிக்காதீங்க, அழிக்காதீங்கப்பா, அழிக்காதீங்கன்னு சொல்லி முழங்கால் படியிட்டு புலம்பி அழுது ஆண்டவருடைய சமத்துல மன்னிப்பு கேட்டான். இந்த ஜனங்களுக்காக, பாவம் செய்த ஆத்துமாக்களுக்காக மோசே திறப்பின் வாசல்ல நின்று பாவ மன்னிப்பு என்று சொல்லி கெஞ்சி கண்ணீரோடு புலம்புறான். ஆண்டவர் பார்த்தாரு, சரி நீ நான் சொன்னதை கேட்ட, நான் சரி நீ சொன்னதுனால அழிச்சிட்டு போ, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், ஆனா இவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டாரு. பாருங்க, ஸ்தோத்திரம். இவன் கீழே இறங்கி வந்து செம கோபம். ஏன்னா கடவுளுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்துட்டாங்க. நான் சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ள பாவம் செய்துட்டேன்னு சொல்லி
அந்த கன்றுக்குட்டியை எடுத்து நல்லா உரல்ல போட்டு உடைச்சு நசுக்கி தூளு தூளாக்கி எல்லா ஜனங்களுக்கும் அவன் கையில நீ விழுங்கு வாயில கொடுத்து எல்லாத்தையும் இது சாப்பிடு போ, இந்த பாவத்தை நீயே தின்னு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாயில கொடுத்தான். ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க ஜனங்க பாருங்க, ஆண்டவர் கொடுத்த, அதாவது கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. வனாந்தரத்துல இல்லாததெல்லாம் கேட்டாங்க. கறி வேணும்னாங்க, அப்பம் வேணும்னாங்க, தண்ணி வேணும்னு எல்லாவற்றையும் கொடுத்தாரு. எல்லாம் கொடுத்த தெய்வத்தை மறக்கலாமா? ஸ்தோத்திரம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரத்தை உடுத்து தேவன் நமக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து நம்மை ஆசீர்வாதமான தோட்டத்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற தெய்வத்தை நம்முடைய மாமிச சிந்தையினாலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தேவ மகிமையற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில சென்றடைய வேண்டிய ஆசீர்வாதத்துக்குள் கால தாமதமாகி கொண்டிருக்கிறது. இன்னும் காணோம், இன்னும் காணோம், இன்னும் போக முடியல, இன்னும் ஆசீர்வாதம் பெற முடியல. காரணம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது அந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க கால தாமதங்கள் ஆகிறது. ஸ்தோத்திரம். அந்த கால தாமதத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்க செய்துட்டாங்க. ஸ்தோத்திரம். பயணங்கள் காலதாமதம் ஆகி கொண்டே இருக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, நான் இவங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னாரு. கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஆல்ரெடி ரெடியா வனாந்தரத்தில் வச்சுட்டாரு. கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு கட்டளை கொடுத்து என் ஜனங்க வருவாங்க, அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க, என் கோபம் உன்னை கொண்டு அவர்கள் மேல் பற்றி எறியட்டும் என்று சொல்லி கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். என் ஜனங்க வருவாங்க, கடிச்சிரு அப்படின்னு. வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம் அந்த அளவுக்கு கிடையாது. கர்த்தர் கட்டளை இட்டார், கொள்ளிவாய் சர்ப்பம் நிறைய வந்தது, ஜனங்களை கடிக்க வச்சாரு. இது கர்த்தர் செய்கிற காரியம். நீ உணர்ந்துக்கோ, நான் எப்படிப்பட்ட தெய்வம் என்று சொல்லி, நான் எவ்வளவு பெரிய கடவுள் என்பதை நீ சிந்தித்து பார் என்று சொல்லி அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு கட்டளையிட்டு அத்தனை ஜனங்களை, நிறைய ஜனங்க செத்து போயிட்டாங்க. லட்சாதி லட்ச ஜனங்க செத்து போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லி, நான் அவங்கள தான் பார்த்துக்கிறேன், நீ அழைச்சிட்டு போ அப்படின்னாரு. அந்த கோபம் எப்படி வருது பாருங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்பவும் வேணும், இறைச்சி வேணும், அப்பம் வேணும், தண்ணி வேணும், எல்லாம் கேட்டாங்க, கொடுத்தாரு. கொடுத்து அந்த வாயில வச்சு நல்ல மென்னு சாப்பிடறதுக்குள்ளேயே முறுமுறுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சத்திய வசனத்தை பேசிட்டு ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு ஆண்டவரை முறுமுறுக்கிற ஜனங்களா இருக்கிறோம். நம்ம யோசிச்சு பாருங்க, ஏன் இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ள போகல? ஏன் இன்னும் ஆசீர்வாதம் நம்ம விட்டு தூரமா இருக்கு? கடந்து போக வேண்டிய நாட்கள் இருக்கு. என்ன காரணம்? இந்த வருடம் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் எத்தனையோ ஜனங்கள் இருப்பாங்க. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் கால தாமதம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுனால தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி கால தாமதங்கள் ஆகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் சீயோன் குமாரத்தியே, ஸ்தோத்திரம், என்ன சொல்லப்படுறது? சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, நான் உன் நடுவே இருக்கிறேன். என்ன? உன்னுடைய தொழில்ல, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை என்ற நடுவில், உன்னுடைய வாழ்க்கையில, உன் நடுவில் நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் நடுவிலேன்னு சொல்லி இருக்காரு, உன் மத்தியிலேன்னு சொல்லி இருக்காரு? என்னன்னு தெரியுமா? நிறைய சில வீடுகளை சந்திக்க போகும்போது சொல்லுவாங்க ஜனங்க, ஒரு பிரச்சனை தொட்டு இன்னொரு பிரச்சனை பாஸ்டர், வேற இன்னொரு பிரச்சனை, என்னன்னு தெரியல, 4 பக்கம் பிரச்சனை, 4 பக்கம் என்னால செயல்பட முடியல, ஒரே குழப்பமான சூழ்நிலையில இருக்கிறேன். ஆனா ஸ்தோத்திரம், ஆண்டவர்
நாலு பக்கத்திலேயும் உங்களுக்கு சோதனை, போராட்டம், சாசு பல நெருக்கங்களை கொண்டு வந்து விடுவான். ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிலிருந்து தப்பித்து செல்ல பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நடு சென்டரா கர்த்தர் இறங்கி அதுல உலாவி உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுத்து ஆண்டவர் உங்களை தூக்கி உன்னதத்தின் நேர உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களுடைய பாதங்களை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படுத்தி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். நடு சென்றா தூக்குவாரு. கவலைப்படாதீங்க. சத்துரு பாப்பான், நாலு பக்கம் நான் வேலி அடைச்சிட்டேன், நாலு பக்கம் வேலி அடைச்சு குழப்பத்தை கொடுத்தேன். ஆனா அவங்க ஆராதித்த கடவுள் சென்றரா இறங்கி பரத்திலிருந்து இறங்கி அவர் அவங்களை தூக்கி உன்னதத்தில் உயர்ந்த இடத்துல வச்சுட்டாரு. அவங்க ஆராதிக்கிற தேவன் உண்மையான கடவுள். ஹல்லேலூயா. 11வது வசனத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். நான் வாசமா இருப்பேன், அப்பொழுது சேனைகளை கர்த்தர் உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நடுவே இறங்கி நமக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். செப்பனியாவின் புத்தகத்தை எடுங்க. செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 14-15 வசனம். சியோன் குமாரத்தியே, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் நடுவே இருக்கார், என் குடும்பத்தில் நடுவே இருக்கார். இனி நான் தீங்க காண மாட்டேன், இனி கஷ்டத்தை காண மாட்டேன், இனி வியாதி துன்பத்தை காண மாட்டேன், என் தரித்திரத்தை இனி நான் காண மாட்டேன், என் கஷ்டம் இன்னோடு முடிஞ்சு போச்சு. கர்த்தர் என் நடுவே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன செய்தார்? சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. ஸ்தோத்திரம். இந்த உற்சாகமான சந்தோஷமான பாட்டு, கம்பீர துணி எப்ப மறுன்னு தெரியுமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்போ, ஆவியானவர் உள்ளத்துல சந்தோஷத்தை கொடுக்கும்போ ஆட்டோமேட்டிக்கா பாடல்கள் வரும், ஆண்டவரை துதிக்கிற துதி வரும், ஸ்தோத்திர பலிகள் வரும், வேத வாசிப்பு வரும், ஜெபம் வரும், எல்லாம் வரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நடுவே உன் தேவனாகிய கர்த்தர் உலாவி உனக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன்னுடைய சோத்திரம் கஷ்டத்தை, உன் மேலே வழுந்த சத்துரு கொண்டு வந்த பழிகள், உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் இச்சகம் பேசின பழிகள், அட சொல்றாரு, உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமா பேசி அடங்குவார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செருபாபேலுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? செருபாபேலே, உன் பலத்தினாலேயோ பராக்கிரமத்தாலேயோ அல்லப்பா, உன்னால ஒன்னும் செய்ய முடியாது, என் ஆவியினால் எல்லாம் செய்ய முடியும். செருபாபேலே, உனக்கு விரோதமாய் எழும்பின பெரிய பர்வதமே, நீ மாத்திரம் நீ சமபூமியாவாய். செருபாபேலுக்கு விரோதமாக எழும்பின பர்வதமே, நீ சமபூமியாவாய். ஏன்? என் கர்த்தர் என் நடுவே இருக்கிறார். கர்த்தர் என் வாழ்க்கையின் நடுவே இருக்கிறார், என் குடும்பத்துக்கு நடுவே இருக்கிறார், என் தொழிலுக்கு நடுவே இருக்கிறார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நடுவே கர்த்தர் இருக்கிறார். ஆனால நான் இனி தீங்கை காண்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாக்கினை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி. சோத்திரம். இத்தனை நாட்களா சத்துரு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடித்து போராடி கஷ்டப்பட்டு கடைசியா ஸ்தோத்திரம் ஆண்டவர் பார்த்தார்,
தேவ சமூகத்தில் முறையிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இனி சத்துருக்களுக்கு இஷ்டத்துக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நான் சின்ன பாவம் தான் செய்தேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க. சத்துருவின் இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துறாதீங்க. சத்துரு விளையாடுவான், அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்காதீங்க, இஷ்டம் போல ஒப்பு கொடுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவரே சத்துருவின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க விடாதபடி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை, கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் சொல்லுங்க, கர்த்தர் என் குடும்பத்தின் நடுவே இருக்கார், கர்த்தர் என் வாழ்க்கையின் நடுவே இருக்கிறார், என்னுடைய வருமானத்தின் நடுவே இருக்கிறார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நடுவே இருக்கிறார். இனி என் பிள்ளைகள் தீமை அல்ல நன்மையை காண்பார்கள், நன்மையை சுதந்தரிப்பார்கள், இனி ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், அவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி தீங்கை காண்பதில்லை. ஒரே ஒரு வசனத்தை கூட எடுங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 39வது அதிகாரம் 23வது வசனத்தை படிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் தங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சிறைப்பட்டு போனாங்க. அடுத்தது 29வது வசனம். ஆண்டவர் சொல்றார் கடைசியில பாத்தீங்களா, இஸ்ரவேல் வம்சத்தார் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால முறிந்து விழுந்துட்டாங்க. சோதரம் 29வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியை என் ஜனங்களுக்கு ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்கள் மேலிருந்து திருப்ப மாட்டேன். அடுத்த சொல்றார் ஆண்டவர், அவர்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிற அத்தனை ஜெபங்களுக்கும் தாமதம் இன்றி நான் அவர்களுக்கு பதில் கொடுப்பேன். நான் அவர்கள் நடுவே உலாவி நான் கர்த்தராயிருந்து நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய ஜீவன், அவருடைய ஆவியை நமக்குள்ள வச்சிருக்கிறதுனால கர்த்தர் நம்மேல் அவருடைய முகத்தை வைத்து திருப்பாதபடி நம்மேல் நோக்கமாய் இருந்து நாம் ஏறெடுத்து ஜெபிக்கிற அத்தனை ஜெபங்களுக்கும் கர்த்தர் நின்று பதில் தருவார். கர்த்தர் நம்மத்தில் உலாவி நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து தேவனாய கர்த்தர் நம்மோடு குறிந்து அற்புதங்களை செய்வார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எழும்புங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தரின் நடுவே உலாவி அற்புதங்களை செய்வார். நீ இனி தீங்கை காண்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கையே விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கையே விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆஸ்திகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்று மதை எண்ணிப்பார், என்று மதை எண்ணிப்பார். காப்பா இயேசு காப்பா, காத்தவர் காப்பா,
ஆ